கலிகை யாரு தலையில் சுமக்கும் இறையனாறு. கங்கை யாரு தலையில் சுமக்கும் இறையனாறு. கொண்ட முகம் ஆறு என்ற படை ஆறு என்ற முருகன் ஆறு. அவர்கள் அடியாறு அகத்தியர் தமிழே உன் தலைநூலை பொறிந்த இடம் பொருணையாறு. வளரும் உனை வளர்த்ததாறு அது வைகையாறு. அன்று ஔவையாறு நேற்று பாரதியாறு இன்னும் எவ்வளவோ கற்றாறு உனக்கு உற்றாறு உனை மேலும் பெற்றாறு. இதோ உன் காலனியில் கலக்க வரும் நான் ஒரு சிற்றாறு. மற்றாறு போல் இல்லை இவன் வெற்றாறு என்று அகத்தில் நினையாது. உயிரெழுத்து ஈராறு மெய்யெழுத்து மூவாறு தடையின்றி என் நாவில் வருமாறு தாயே நீ என்னாலும் பரிமாறு. பிறகு மற்றாறு போல இந்த சிற்றாரும் ஒரு நாள் வற்றாத வரலாறு. தமிழ்நாடு அரசு நடாத்தி கொண்டிருக்கின்ற அறிவு புரட்சியின் ஒரு அங்கமாக திருவண்ணாமலையில் நடந்தேறிக் கொண்டிருக்கின்ற இந்த புத்தக திருவிழாவில் எனக்கு முன்பாக இங்கே அற்புதமாக உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற வணக்கத்திற்குரிய எழுத்தாளர் சகோதரர் ஜெய்சங்கர் அவர்களே, நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்ற தமிழ் இயக்கத்தை சார்ந்த அன்பர் சகோதரர் வேலாயுதம் அவர்களே, இன்று காலை முதல் என்னை தொடர்பு கொண்டு நான் திருவண்ணாமலைக்கு வந்து சேர்ந்த அந்த மதிய பொழுதிலிருந்து ஒரு தாயுள்ளத்தோடு என்னை அரவணைத்துக் கொண்டிருக்கின்ற வணக்கத்திற்குரிய நூலகர் ஐயா சாய்ராம் அவர்களே, வட்டாட்சி தலைவர் ஐயா பாலமுருகன் அவர்களே, அரங்கத்திலே வீட்டிருக்கின்ற வணக்கத்திற்குரிய மாவட்ட நூலக அலுவலர் அவர்களே, மாவட்டத்தினுடைய ஏனைய அலுவலர்களே, பாசத்திற்குரிய பார்வையாளர்களே, எங்கே உங்கள் பாதங்களை கொஞ்சம் பாருங்கள். வந்து சேர்ந்திருக்கும் என் வணக்கம். உண்மையிலேயே நான் ரொம்ப நெகிழ்வோடும் மகிழ்வோடும் இருந்து கொண்டிருக்கிறேன். காரணம், திருவண்ணாமலை என்கின்ற இந்த புண்ணிய ஸ்தலத்தில் கால் பதிக்கவே புண்ணியம் செய்திருக்க வேண்டும் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட இடத்திலே இந்த புத்தக கண்காட்சியில் நான் பேசுவதற்கான ஒரு பெரிய வாய்ப்பினை எனக்கு உருவாக்கி கொடுத்த, நான் பொதுப்பணித்துறையிலே பணியாற்றி ஓய்வு பெற்றவன் எங்கள் வணக்கத்திற்குரிய அமைச்சர் மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் வேலு அவர்களை இங்கிருந்து நான் நன்றியோடு நினைத்துக் கொள்கிறேன். நான் கூட சொல்வதுண்டு, திருச்செந்தூரும் திருவண்ணாமலையும் புண்ணிய ஸ்தலங்கள். எனக்கு தெரிந்த இரண்டிற்கும் ஒரே ஒரு வித்தியாசம். திருச்செந்தூரில் சக்தியிடம் இருந்து வேர் கிடைத்தது, திருவண்ணாமலையில் வேரிடம் இருந்துதான் சக்தி கிடைக்கிறது என்று நான் சொல்வதுண்டு. எந்த பக்கம் வேர் எடுத்தாலும் வீரர்கள் கையில் தான் வேல் இருக்கும், ஆனால் திருவண்ணாமலையில் மட்டும்தான் வேரின் கையில் வீரர்கள் இருக்கிறார்கள் என்றெல்லாம் என்னை போன்றவர்கள் கவிதைகளை எழுதி மகிழ்வதுண்டு. ஏனென்றால் ஒரு மனிதன் எத்தனை தூரம் உழைக்க வேண்டும் என்று, நான் எந்த அரசியல் கட்சியும் சாராதவன் அதை நீங்கள் அடிக்கோடிட வேண்டும். நான் எந்த அரசியல் கட்சியும் சார்ந்தவன் கிடையாது. ஆனால் ஒவ்வொருவரையும் பார்க்க முடியும். எந்த கட்சியாக இருந்தாலும் எந்த இடத்தில் இருந்தாலும் ஒவ்வொருவரையும் பார்க்கின்ற பொழுது ஒவ்வொருவரும் நமக்கு பாடமாக மாறுகிறார்கள். புத்தகங்கள் மட்டுமல்ல, குழந்தைகள் கூட சில சமயம் எனக்கு பாடமாக இருக்கிறார்கள். ஒவ்வொருவரிடம் ஒரு பாடம் இருக்கலாம். அப்படி இந்த மண் தந்திருக்கிற மாண்புமிகு அமைச்சரிடமிருந்து நான் பக்கத்தில் இருந்து 2 ஆண்டு காலம் அவருடைய வீட்டை பராமரிக்கிற அந்த பொதுப்பணித்துறை பொறியாளராக இருக்கிறேன், பார்த்திருக்கிறேன். ஒவ்வொரு விஷயத்தையும் எவ்வளவு கவனம் செலுத்த வேண்டும், எந்த விஷயத்தில், ஒரு சின்ன விஷயத்தில் கூட எவ்வளவு கவனம் செலுத்த வேண்டும் என்று எங்களுக்கெல்லாம் அவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதுதான் உண்மை. அவர் இந்த அளவிற்கு அடிமட்டத்திலிருந்து இன்று மேல்மட்டத்திலே உட்கார்ந்து இருக்கிறார் என்றால் அதற்கு உழைப்பு மிகப்பெரிய காரணம் என்று 2வது கருத்தே இருக்க முடியாது. திட்டமிடுதல், அதுதான் உண்மை. அப்படிப்பட்ட மாண்புமிகு அமைச்சர் அவர்களை இங்கிருந்து நான் வணங்கி மகிழ்கிறேன். அவருடைய குமார் அன்பிற்குரிய சகோதரர் கம்பன் அவர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையிலேயே இது ஒரு அறிவு சுடர் ஏற்றும் பூமி. சுடர் ஏற்றும் பூமி என்றாலே அது திருவண்ணாமலை. அதிலும் இப்பொழுது அறிவு சுடரை ஏற்றிக் கொண்டிருக்கிறது. இங்கே எனக்கு முன்பு பேசிய வணக்கத்திற்குரிய ஐயா ஜெய்சங்கர் அவர்கள், நானெல்லாம் 6 6 என்று கவிதையில் தான் எழுத முடியும், ஆனால் அத்தனை ஆறுகளுக்கும் தன் கால்களை வைத்துக் கொண்டு பயணம் செய்தவர். உண்மையிலே உங்கள் பாதங்களை நான் தொட்டு வணங்குகிறேன். நீங்கள் தான் இந்த சமூகத்திற்கு தேவை.
உங்களை போன்றவர்கள் தான் உயர்ந்தவர், மாற்றுக்கிறதே இல்லை. அது என்ன கஷ்டப்பட்டு, அதாவது ஐடி கார்டை எல்லோருமே நாங்கள் உள்ள நுழைவுதான் காமிச்சிருப்போம், பெரும்பாலும் கத்திகளுக்கு தான் காமிச்சிருக்கிறார். ஐடி கார்டு வீட்டில் இடம்லாம் கத்தி நின்ற இடம்லாம் காமிச்சிருக்காரு. ஆக ஒரு ஆபத்துக்களை எல்லாம் கடந்து அந்த ஜெய்சங்கருக்கு ஜேம்ஸ் பாண்ட் ஒரு பட்டம் உண்டு. உண்மையிலே நீங்கதான் ஜேம்ஸ் பாண்ட். உண்மையிலே உங்களுடைய வணங்குகள். அதாவது எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த சமூகத்துக்கு அது என்ன நன்மை பாருங்க. அவருக்கு என்ன கிடைச்சு விட போகிறது? அது இன்னைக்கு சினிமா நடிகை படத்தை போட்டாலும் 10 புத்தகம் விற்கும். இந்த புத்தகத்தை யாரு வாங்குவா நாட்டில்? புத்தகம் நினைச்சு பாருங்க. உண்மையிலே அப்படித்தான் இருக்கிறது நிலைமை. ஆனால் அதையெல்லாம் மாற்ற வேண்டும் என்றுதான் இப்படிப்பட்ட புத்தக கண்காட்சிகளை உருவாக்குகிறார். எதை பற்றியும் கவலைப்படாமல் தன் வாழ்க்கையை ஒரு ஆய்விற்காக அவர் கொடுத்திருக்கிறார். நான் முதல்ல அவருக்கு நன்றி சொல்லணும். ரெண்டாவது, முதல்ல அவங்க வீட்டம்மா இருக்காங்களே, அதை விட கஷ்டம் அவங்களுக்கு தான். ஏன்னா நாங்க 2 நாள் வெளியூர்ல பேச போறோம், அது நாங்க பணத்தோட தான் திரும்ப போறோம். அப்படியே வீட்டுல படாத மாதிரி படுறோம். ஆனா பாருங்க, உண்மையிலே இப்படி பாரதியை விடவும் செல்லம்மாளுக்கு தான் மதிப்பு என்பதை போல நாம் எல்லாம் திருமதி ஜெய்சங்கர் அவர்களை தான் கைதட்டி ஆதரிக்கிறேன். அதுதான் அவர் பாடம். நான் ரொம்ப வியந்து போய் கேட்டு கொண்டிருந்தேன். அப்ப எனக்கே என் மீது கோபம் இருக்கு. நம்ம எல்லாம் ஒண்ணுமே வாழ்க்கையில பண்ணாமலே இருக்கிறேன். ஒரு சமூகத்திற்கு தேவையான விஷயம். உண்மையிலேயே மறுபடி நான் உங்களை வணங்கி மகிழ்கிறேன். அதான் என்னை புரட்டிய புத்தகங்கள் என்கின்ற தலைப்பு எனக்கு இல்லை. உண்மையிலேயே நிறைய புத்தகங்கள். அதாவது நினைவு நாடாக்கள் என்று ஒரு தொடரை காவிய கவிஞர் வாடி ஆனந்த விடலில் எழுதினார். என் ஞான தந்தை காவிய கவிஞர் வாடி. வாலி அவர்கள் ஒரு வாரம் எல்லோரும் படியுங்கள். ஏனென்றால் வாலிக்கு என்று சில பெருமைகள் உண்டு. தன்னை அவர் பெரும்பாலும் அதை வெளிப்படுத்தியதில்லை. அவரை வாலிப வாலி என்று 81 வாரங்கள் பொதிகையில் நான் பேட்டி எடுத்தேன். 81 வாரங்கள். அப்பொழுது இருந்த பாண்டே என்கின்ற தொலைக்காட்சியுடைய அந்த நிர்வாக இயக்குனர் டெல்லியிலிருந்து எழுதினார், இந்தியாவிலேயே 81 வாரங்கள் ஒரு தனி மனித நேர்காணல் ஒளிபரப்பு ஆகியிருக்கிறது என்றால் அது வாலிப வாலி மட்டும்தான் என்று சொன்னார். என்றால் 81 வாரங்கள் பேசுவதற்கு யாரிடமும் விஷயங்கள் இருக்காது. வாலியிடம் அப்படிப்பட்ட செய்திகள் இருந்தன. தமிழ் தலைவனுடைய வரலாற்றையே சொன்னார். அவர் நினைவு நாடாக்கள் என்கிற தொடர் எழுதிவிட்டு ஆனந்த விடலில் ஒரு வாரம் நிறைய படியுங்கள். என்றால் 4 தலைமுறைகளுக்கு பாடல் எழுதியவர். இந்தியாவிலேயே அதிகமான திரையிசை பாடல்களை எழுதியவர் வாலிதான். 10,000த்திற்கும் அதிகமான பாடல்கள். அதற்கு என்ன காரணம் என்றால் வாசிப்பு. அவர் சொல்கிற காரணம் சொல்வார், ஒன்று இறைவன் செயல், இன்னொன்று வாசிப்பு. அவர் சொல்லுகிற பதில் நிறைய வாசியுங்கள் என்று சொல்லிவிட்டு அந்த வாரம் அந்த கட்டுரை அந்த அத்தியாயத்தை முடிக்கின்ற பொழுது எனக்கு தொலைபேசுகிறார். நீ புத்தகத்தை பற்றி ஒரு கவிதை எழுதிக்கிறீங்க என்றால் அந்த கவிதை எனக்கு சொல்லு. ஏன்னா புது கவிதைக்கு இருக்கிற விபத்து என்ன தெரியுமா? மரபு கவிதையை அப்படியே சொல்லிவிடுவார்கள், மனப்பாடம் ஆகிவிடும். அதிலே ஒரு இலக்கணம் இருக்கும், ஒரு சவுண்ட் இருக்கும். ஆனால் புது கவிதைக்கு கிடையாது. இங்கே என் அன்பிற்குரிய வேலாயுதம் அவர்கள் என் கவிதைகளை சொன்னார்கள். ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், தமிழ்நாட்டில் என்னுடைய புது கவிதைகளை நான் மட்டும்தான் சரியா சொல்ல முடியும். காரணம் என்னன்னா புதுக்கவிதைக்கு யாருடைய கவிதையாக இருக்கட்டும். சொன்னார் பாரதி, ரொம்ப எளிமையான கவிதை. என் கவிதைகள் ரொம்ப வார்த்தைகளை நிறைய போக மாட்டேன். பாரதி, வாழவே இல்லை என்கிறது பொருளாதாரம், சாகவே இல்லை என்கிறது சரித்திரம். இதான் கவிதை. ஆனா அவர் சொல்லும் போது நிறைய வார்த்தை, அவர்கள் மட்டும் இல்லை, அது அவர்கள். நானே இன்னொரு ஒரு கவிதை சொல்லும் போது அது விபத்து தேவை. அது எழுதுறதுனால எனக்கு தான் என் பிள்ளை பற்றி தெரியும். அது புது கவிதைக்கே இருக்கிற ஒரு செயல். அதுதான் புது கவிதைக்கே இருக்கிற ஒரு விஷயம். அதுதான். அப்ப எனக்கு வாங்கி போன் பண்ணி நான் மாற்றி எழுதிடக்கூடாது நான் சொன்னார். என்னுடைய கவிதையை போட்டுதான் அந்த அத்தியாயத்தை நிறைவு செய்தார். நான் சொல்லியிருந்தேன், அவர் தலைமையிலே வாசித்த ஒரு கவியரங்கு என்றால் புத்தகம் என்று தலைப்பு. கவிதை இதுதான், புத்தகங்களை நாம் மேலிருந்து கீழே வாசிக்கிறோம். புத்தகங்களை நாம் மேலிருந்து கீழே வாசிக்கிறோம். புத்தகங்களோ நம்மை கீழிருந்து மேலே தூக்கிவிடும். புத்தகங்களோ நம்மை கீழிருந்து மேலே தூக்கிவிடும். இதுதான் புத்தகம். இந்த கவிதையை போட்டுதான் அந்த நிறைவு நாடாக்கள் அந்த அத்தியாயத்தை நிறைவு செய்திருப்பார். என்னால் வாசிப்பை நீங்கிய விஷயங்கள் எதுவுமே கிடையாது. நீங்க எனக்கு உச்ச நண்பனாக இலக்கியம் மட்டும்தான் இருக்க முடியும். நான் கூட எனக்கு இருக்க முடியாது. நான் உண்மையிலே எனக்கு நண்பனாக இருந்தால் தீய செயல்களை நான் செய்வேனா? இல்லையே, நானே செய்யறேன். அப்ப நானே எனக்கு சரியா இல்லை. ஆனால் நம்மை விடவும் புத்தகம் எனக்கு சரியா இருக்கும். புத்தகத்தை விடவும் தோழமை மிக்கவர்கள் இருக்கவே முடியாது. எவ்வளவு விஷயங்கள், எவ்வளவு செய்திகள் நினைத்து பாருங்க. ஆனால் அந்த புத்தகத்தை செய்யும் போது கூட என்னுடைய தமிழ் எப்படியெல்லாம் செய்திருக்கிறது. நான் கூட தமிழுடைய அந்த செம்மொழி புத்தகறிஞர் கலைஞர் பெற்று தந்த அந்த செம்மொழியை
அது வந்த நாளில் நான் புதுகை தொலைக்காட்சியில் இருந்த அறிவிப்பாளராக இருந்து அந்த நிகழ்ச்சிக்கு அப்பொழுது எப்படி செம்மொழி என்று நான் தேர்ந்தெடுத்த பொழுது 20 நூற்றாண்டு பட்டியல் என் செம்மொழி எப்படி ஆகிறது 20 நூற்றாண்டு வரலாறு என்ன வரலாறு இருக்கிறது என் தமிழுக்கு என்று மறைமறை அடிகள் ஒரு பட்டியல் கொடுத்தார். அதை நான் கல்லூரிகளில் தவறாமல் சொல்வேன் இந்த பட்டியல் என தெரிந்து கொள்ள வேண்டிய பட்டியல் என்று மறைமறை அடிகள் பட்டியல் அதிலே சில நூற்றாண்டுகள் வேறுபாடு இருக்கிறது என்று சொல்கிறார்கள். அது வேறு அவர் கொடுத்த பட்டியல் பாருங்கள். எந்த மொழிக்காரனும் இப்படி சொல்ல முடியாது. அந்த பெருமை தமிழுக்கு தான் இருக்கிறது என்று சொல்லிவிட்டவர் சொன்னார். 1ஆம் நூற்றாண்டில் தொல்காப்பியம், 2ஆம் நூற்றாண்டில் சங்க இலக்கியங்கள், 3ஆம் நூற்றாண்டில் திருவாசகம், 4ஆம் நூற்றாண்டில் ஆசாரக்கோவை, 5ஆம் நூற்றாண்டில் பெருங்காதை, 6ஆம் நூற்றாண்டில் கல்லாடம், 7, 8 நூற்றாண்டுகளில் தேவார பாடல்கள், 9ஆம் நூற்றாண்டில் ஆழ்வாரடிகளின் பக்தி பாசுரங்கள், 10ஆம் நூற்றாண்டில் சீவர சிந்தாமணி, 11ஆம் நூற்றாண்டில் பெரிய புராணம், 12ஆம் நூற்றாண்டில் முற்பகுதியில் கந்தபுராணம், பிற்பகுதியில் கம்பராமாயணம், 13ஆம் நூற்றாண்டில் சிவஞான போதம், 14ஆம் நூற்றாண்டில் தல புராணங்கள், 15ஆம் நூற்றாண்டில் வில்லிப்புத்தூரார் பாரதம், 16ஆம் நூற்றாண்டில் திருவிளையாடல் புராணம், 17ஆம் நூற்றாண்டில் தேம்பாவளி சீரா புராணம், 18ஆம் நூற்றாண்டில் தாய்மானவர் பாடல்கள், 19ஆம் நூற்றாண்டில் வள்ளலார் பாடல்கள், 20ஆம் நூற்றாண்டில் மகாகவி பாரதி பாடல்கள் என்று 20 நூற்றாண்டு வரலாறு தமிழுக்குத்தான் இருக்கிறது என்று சொன்னவர் மறைமொழிகள். அதுதான் அந்த மறைமை, அதுதான் நமக்கு கிடைத்திருக்க மிகப்பெரிய பெருமை. நான் இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்லிட்டு அடுத்த சமீபத்தில் ஒன்று கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஆண்களுக்கு கைரேகை பார்க்கின்ற பொழுது வலது கையை பார்ப்பார்கள், பெண்களுக்கு கைரேகை பார்க்கின்ற பொழுது இடது கையை பார்ப்பார்கள். இப்பொழுது சமீபத்தில் ஒன்று கண்டுபிடித்திருக்கிறார்கள். அதை முதலில் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். இந்த 2 ரேகையும் சேரும் பொழுது 2 பேருக்கும் 2 விதமான விளைவுகளை ஏற்படுத்துகிறதாம். அந்த 2 ரேகை எப்ப சேரும்னா கை தட்டா மட்டும்தான் சேரும். ஆண்கள் கை தட்டினால் ஆயுள் கூடுகிறதாம், பெண்கள் கை தட்டினால் அழகு கூடுகிறதாம். ஆக இங்கிருந்து நீங்க வெளியே போகும்போது ஆயுள கூட்டுறதும் அழகு கூட்டுறதும் உங்க கையில தான் இருக்கு. அப்படிப்பட்ட மொழி, நம்முடைய மொழிக்கு ஒரு வரலாறு இருக்கிறது. அது மட்டும் இல்லைங்க, அதாவது நீங்க தலைவர்கள் தமிழை வளர்த்த விதம் ஆச்சரியம். நம்முடைய மொழி தலைவர்கள் அறிஞர்கள் வளர்த்த விதம் சொன்ன செய்திகள். நான் ஒரு புத்தகம் படிக்கிறேன், மாப்போசியுடைய ஒரு புத்தகம், சிலப்பதிகாரம் திறனாய்வு. பெரிய கல்லூரிக்கெல்லாம் போய் படித்ததில்லை, நான் கூட என் கவிதைகளை சொல்வது உண்டு. பள்ளிக்கூடத்திற்கு போகிறவர்கள் பாட புத்தகங்களோடு இருக்கிறார்கள், பள்ளிக்கூடங்களுக்கு போகிறவர்கள் பாட புத்தகங்களோடு இருக்கிறார்கள், பள்ளிக்கூடங்களுக்கே போகாதவர்களும் பாட புத்தகங்களுக்கும் இருக்கிறார்கள். அதுதான் மாப்போசி இந்த கல்லூரியில் படித்தார். அவர் சென்னையிலே பேசுகிறார். சென்னையிலே ஏவிஎம் ராஜேஸ்வரி மண்டபத்தில் 10 நாட்கள் சிலப்பதிகாரத்தை பற்றி பேசுகிறார். அவர் மக்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். சிலப்பதிகாரத்திற்கு இளங்கோவடிகள் எதற்காக சிலப்பதிகாரம் என்று பெயர் வைத்தார்? கண்ணகி கதை என்று வைத்திருக்கலாம். அந்த சிலப்பதிகாரம் அதில் ஒரு அழகு தெரிந்து பாருங்க. நான் கூட ஒருவரை வரமொழி ஜான் அவரோட வார்த்தை சித்தர் வரமொழி ஜான் கேட்க சொன்னார், அது ஒரு அழகியா சிலப்பதிகாரம் சொன்னா இவ்வளவு அழகா இருக்குன்னு அவருக்கு சொன்னார். ஆனா மாப்போசி சொன்னார், சிலப்பதிகாரத்திற்கு எதற்கு இளங்கோவடிகள் சிலப்பதிகாரம் என்று பெயர் வைத்தார் என்று கேட்டுவிட்டு சொன்னார், வால்மீகி ராமாயணத்திலே ஒரு காட்சி, அதாவது பெயர் வைக்கும் போது கூட நம் ஆட்கள் எவ்வளவு யோசித்து நம்முடைய புத்தகத்தின் பெயர் கூட எனக்குள் பண்பாட்டை விளைக்க வேண்டும் என்று வைத்திருக்கிறார்கள். அவர் சொல்றாரு, வால்மீகி ராமாயணத்தில் ஒரு காட்சி, சீதை ராமனிடம் மாயமானை கேட்கிறார். அவன் வேண்டாங்கிறான். சில சமயம் வீட்டுல கேட்க மாட்டாங்க, வேணும்பாங்க. வேற வழி இல்லை, விரட்டிட்டு போறான். தெரியும் இறந்துடுறான். அவன் லட்சுமணான்னு கத்திட்டு இறக்குறான். நான் காவலுக்கு இருந்தனை கொடுத்தன சட்டம் போட்டு வீடு சீதை அடிச்சிடுறான். 2 பேர் பாக்குறாங்க, சீதையை காணும். ராமனும் சீதையை தெரிஞ்சு வரும்போது எனக்கு தெரிந்து உலகத்திலேயே மனைவியை காணவில்லை என்று சொன்னவுடன் கதறி துடித்த ஒரே ஆண்மகன் ராமன் தான். பொருள் அது நீங்க பாத்தீங்கன்னா கம்பராமாயணத்தை விடவும் வால்மீகி ராமாயணத்தில் இந்த காட்சி அதிகமாக காட்டப்படும். பொருள் தான் உடனே தகவல் தெரிகிறது. சுக்ரீவனை போய் பார்த்தா, இதெல்லாம் மாப்போசிக்கு அடுத்து பேசுறாரு. எனவே நான் சொல்றது அவர் பேசுற மாப்போசி என்று சொல்றாரு. சுக்ரீவனை போய் பார்த்தா ஏதேனும் செய்தி கிடைக்கும் என்று சொல்கிறார்கள். அனுமன் அழைத்து செல்கிறார். ராமன் போய் சுக்ரீவன் சொல்றான், இப்படி என்னுடைய மனைவியை காணவில்லை என்று. உடனே சுக்ரீவன் சொல்றான், நேற்று நான் கானகத்தின் வழியாக வந்து கொண்டிருந்தேன். அப்பொழுது வானத்தின் வழியாக ஒரு பெண் அழுது புலம்பிக் கொண்டு செல்வதை பார்த்தேன்.
அவள் அழுது புலம்பியது மட்டுமல்ல, தான் அணிந்திருந்த அணிகலன்களை, அந்த நகைகளை எல்லாம் எடுத்து கீழே எறிந்தாள். அந்த அணிகலன்களை நான் எடுத்து வைத்திருக்கிறேன், அவற்றை உங்களிடம் தருகிறேன். அவை உங்கள் மனைவியின் அணிகலன்களாக நகைகளாக இருந்தால் உங்கள் மனைவி கடத்தப்பட்டிருக்கிறாள் என்று தெரிந்து கொள்ளலாம் என்று சொல்லி ராமனிடம் சுக்ரீவன் அந்த அணிகலன்களை கொடுக்கிறான். ராமன் அந்த அணிகலன்களை ஒரு பெண் அணிவதை போல வரிசைப்படுத்தினான். மேல நெத்தி சூட்டி, அப்புறம் கழுத்தில் அணியக்கூடிய சங்கிலி, இடுப்பில் அணியக்கூடிய ஒட்டியானம், அப்படி பாதத்தில் அணிகிற நகைகள் வரை வரிசைப்படுத்திவிட்டு பக்கத்தில் இருந்த தம்பி லட்சுமணனை பார்த்து ராமன் சொன்னாராம், லட்சுமணா, இவை உன் அண்ணியின் நகைகளா என்று பார்த்து சொல் என்று ராமன் சொல்கிறான். உடனே லட்சுமணன் சொன்னானாம், அண்ணா, என்னுடைய அன்னியாரை தினமும் நான் பணிந்து வணங்கித்தான் பழக்கம். என் அன்னியாருடைய பாதங்களை தினமும் பணிந்து வணங்கித்தான் பழக்கம். ஒரு நாளும் என் அண்ணியை நான் நிமிர்ந்து பார்த்ததே இல்லை. அதனால் என் அண்ணி பாதத்திலே அணிந்திருந்த நகைகள் மட்டும்தான் எனக்கு தெரியும், மற்ற நகைகள் எனக்கு தெரியாது என்று லட்சுமணன் சொல்கிறார். இந்த இடத்திலே மாப்போசி சொல்லுவார், சீதை எப்படி ஒரு பத்தினி தெய்வமோ அதை போல கண்ணகி ஒரு பத்தினி தெய்வம். கண்ணகி கதை என்று வைத்தால் அந்த காவியத்தை படிப்பவர்களுக்கு கண்ணகியுடைய முழு உருவமும் நினைவிற்கு வரும். சிலப்பதிகாரத்தை படிப்பவர்களுக்கு, அந்த கதையை படிப்பவர்களுக்கு கண்ணகியின் முழு உருவமும் நினைவிற்கு வரக்கூடாது. கண்ணகியின் பாதங்கள் மட்டும்தான் நினைவிற்கு வர வேண்டும் என்றுதான் இளங்கோவடிகள் சிலப்பதிகாரம் என்று பெயர் வைத்தார் என்று சொன்னார். நீங்க நினைத்து பாருங்கள், ஒரு காவியத்திற்கு பெயர் வைக்கும் போது கூட, ஆனால் இதெல்லாம் சில பெண் எழுத்தாளர்கள் கூட தங்கள் புதுக்கவிதை தொகுப்புகளுக்கு நாம் சபைகளிலே சொல்ல முடியாத பெயரை வைக்கிறார்கள். கேட்டால் அது உங்கள் வலி, அது பெண் உரிமை என்று கூட சிலர் சொல்கிறார்கள். இருக்கலாம். ஏன் பாரதிதாசன் கேட்காததை விடவா நீங்கள் உரிமையை கேட்டுவிட போகிறீர்கள்? ஆடவரின் காதலுக்கும் பெண்கள் கூட்டம் அடைகின்ற காதலுக்கும் மாற்றம் உண்டோ? பேடகன்ற அஞ்சிலை போல் மனைவி சென்றால் பெருங்கிழவன் காதல் செய்ய பெண் கேட்கின்றான். வாடாத பூ போன்ற மங்கை நல்லால் மணவாளன் இறந்தால் மனத்தல் தீரோ, பாடாத தேனீக்கள் உணவா தென்றல் பசியாத நன்மையிலும் பார்த்ததுண்டோ என்று புரட்சி கவிஞர் கேட்டதை உணவமா நீங்கள் கேட்டுவிட முடியும்? எவ்வளவு நாகரிகமான வார்த்தைகளை பயன்படுத்துகிறார்கள். ஆனா அது அல்ல வரி என்று சொல்லிக் கொண்டு பயன்படுத்துகிறார்கள் சிலர். நாம் சபையிலே சொல்ல முடியாத வார்த்தை வருத்தமாக இருக்கிறது. இருந்தால் ஒரு காவியத்திற்கு பெயர் வைக்கும் போது கூட என் இளங்கோவடிகள் இப்படி பெயர் வைத்திருக்கிறார். அதுதான் முக்கியம். ஆக இப்படிப்பட்ட புத்தகங்கள் நம்மை புரட்டி கொடுக்கின்றன என்பதற்கு இரண்டாவது கருத்தே கிடையாது. நான் சமீபத்திலே ஒரு புத்தகம் படித்தேன், வானதி பதிப்பகம் முன்பே வெளியிட்ட ஒரு புத்தகம். அதாவது தமிழ் இலக்கியம் என்பது நமக்கு எவ்வளவு ஒரு பெரிய மரியாதையை, ஒரு வருமானத்தை தரும் என்பதற்காக நான் கல்லூரி மாணவர்களுக்கு இந்த செய்தியை பதிவு செய்து உண்டு. தமிழ் படிப்பதற்காக நீங்கள் வருத்தப்படாதீர்கள். தமிழ் எவ்வளவு உயர்வான இடத்திலே உங்களை கொண்டு வைக்கும் என்பதற்கு இந்த புத்தகத்திலே இருக்கிற ஒரு சம்பவம் உங்களுக்கு சாட்சி சொல்லிவிட்டு நான் சொல்றேன். தென்னிந்தியாவிலேயே அதிகமான திரைப்படங்களை எடுத்த நிறுவனம் சேலத்திலே இருக்கிற மாடர்ன் தியேட்டர்ஸ். அந்த மாடர்ன் தியேட்டர்ஸுடைய அதிபர் டி.ஆர். சுந்தரம். டி.ஆர். சுந்தரம் மிகப்பெரிய ஜாம்பவான். அந்த புத்தகத்தில் இருக்கிற செய்தி நான் சொல்வது எல்லாமே எதுவும் கற்பனை அல்ல. நான் புத்தகத்தின் பெயரை எதற்காக சொல்கிறேன் என்றால், நான் என்னுடைய கற்பனையிலிருந்து எதையுமே சொல்லவில்லை. ஒன்று, அந்த புத்தகங்களை நீங்கள் வாங்கி வாசிக்க வேண்டும் என்று மற்றொன்று. அந்த புத்தகத்தில் ஒரு செய்தி வருகிறது. அலிபாபாவும் 40 திருடரும் படம் எடுக்கப்படுகிறது. கடைசி படத்தில் டி.ஆர். சுந்தரம் என்பவர் எவ்வளவு பெரிய ஜாம்பவான் என்பதற்கு அந்த செய்தி வருகிறது. கடைசியில் 2 காட்சி எடுக்க வேண்டும். எம்ஜிஆர், கதாநாயகன் எம்ஜிஆர் பி.எஸ். வீரப்பாவோடு சண்டை கொடுக்கிற ஒரு காட்சி, கதாநாயகி பானுமதியோடு டூயட் பாடுகிற ஒரு காட்சி. 2 காட்சியும் எடுக்க வேண்டும். படப்பிடிப்பிற்கு எல்லாம் தயாராகிவிட்டது, நாள் குறித்தாகிவிட்டது. திடீரென்று கதாநாயகன் எம்ஜிஆர் வரவில்லை. கதாநாயகனே வரல, படப்பிடிப்பு ஒத்தி வைக்கணும் எல்லோரும் பேசிக் கொண்டார்கள். டி.ஆர். சுந்தரம் இல்லை, படப்பிடிப்பு நடக்கும் என்று சொல்லிவிட்டு படப்பிடிப்பை நடத்தினார். அந்த மாடர்ன் தியேட்டர்ஸில் வேலை பார்த்த முத்து என்கிற நடிகரை எம்ஜிஆருக்கு பதில் டூப்பாக போட்டு எடுத்து விட்டார். ஒரு டூயட் பாட்டையும் ஒரு சண்டை காட்சி. எம்ஜிஆர் தாமதமாக வருகிறார். சில காரணங்களால் வர முடியாமல் போய்விட்டது என்று முதலாளி வர முடியவில்லை என்று சொல்கிறார். பரவாயில்லை ராமச்சந்திரா, அதில் இருக்கிற வார்த்தை பரவாயில்லை ராமச்சந்திரா, நீ வந்ததுதான் வந்தாய், படத்தை ஒரு முறை பார்த்து விட்டு போ. எம்ஜிஆர் தான் நடித்த அலிபாபாவு 42 படத்தை பார்க்கிறார். எம்ஜிஆருக்கே கண்டுபிடிக்க முடியவில்லையா எந்த இடத்தில் குரூப் நடித்திருக்கிறார், எந்த இடத்தில் நாம் நடித்திருக்கிறோம் என்று. அந்த அளவிற்கு, அதாவது டி.ஆர். சுந்தரத்துடைய திறமையை சொல்வதற்காக சொல்கிறேன், அந்த அளவிற்கு மிகப்பெரிய ஜாம்பவான் டி.ஆர். சுந்தரம். அவர் முன்னால்
யாருக்குமே இருக்கை கிடையாது. டி.ஆர். சுந்தரத்திற்கு மட்டும்தான் நாற்காலி. யார் வந்தாலும் அவர் முன்னால் நின்று கொண்டுதான் பேச வேண்டும். ஒவ்வொரு நாள் மாலையிலும் அந்த ஒத்திகை அரங்கத்தில் எல்லோரையும் சந்திப்பார். மிகப்பெரிய அரங்கம். யார் வந்தாலும் அவர் முன்னால் நின்று கொண்டுதான் பேச வேண்டும். யாருக்கும் நாற்காலி கிடையாது. அதில் எழுதுகிறார், ஒரே ஒரு நபருக்கு மட்டும் அது விதிவிலக்கு. அந்த நபர் டி.ஆர். சுந்தரத்தை விட வயதானவரா? இல்லை, அவர் 25 வயது இளைஞர். டி.ஆர். சுந்தரத்தை விட பெரியவரா, பெரிய பணக்காரரா? இல்லை, அவர் அந்த மாடர்ன் தியேட்டர்ஸில் மாதம் 500 ரூபாய் சம்பளத்திற்கு வேலை பார்க்கிறவர். நிறைய படித்தவரா? இல்லை, பள்ளி இறுதி வகுப்பை தாண்டவில்லை. அவர் கட்சியில் இருக்கிறார். கட்சியிலே பெரிய பதவியில் இருக்கிறாரா? இல்லை, அவரை தமிழ்நாட்டில் அப்பொழுது யாருக்குமே பெரும்பாலும் தெரியாது. அதான் ஆரம்பம், தெரிய ஆரம்பித்த காலம். சரி, அவருக்கு மட்டும் எதற்கு நாற்காலி? அவருக்குள் இருந்த தமிழ் ஆற்றல், அவருக்குள் இருந்த இலக்கியம், அவருக்குள் இருந்த வசனம் எழுதுகிற ஆற்றல், அந்த இளைஞரின் பெயர் மு. கருணாநிதி என்று எழுதுகிறார். நினைத்து பாருங்கள். யார்? ஆனால் கலைஞர் நெஞ்சுக்கு நீதியிலே பதிவு செய்வார். டி.ஆர். சுந்தரத்தின் முன்னால் யாருக்கும் இருக்கை கிடையாது. 2 பேருக்கு மட்டும் உண்டு. கலைஞர் எழுதியிருப்பார். 2 பேருக்கு உண்டு. ஒன்று எனக்கு, இன்னொன்று புரட்சி கலைஞர் பாரதிதாசனுக்கு. எழுதிவிட்டு கலைஞர் சொல்லுவார், டி.ஆர். சுந்தரத்தின் முன்னால் இருக்கை கிடைக்கும், ஆனால் அந்த நாற்காலியில் உட்கார்வது நான் அல்ல, என்னுடைய தமிழ் என்று எழுதுவார். அதாவது தமிழை எப்படி படிக்க வேண்டும்? நீங்கள் அவர் மிகப்பெரிய வெற்றி பெறுகிறது. மிகப்பெரிய வெற்றி. மருதநாட்டு இளவரசியும் மந்திரிக்குமாரியும் அடுத்தடுத்து எம்ஜிஆர் கதாநாயகனாக நடித்த 2வது படம் மருதநாட்டு இளவரசி. முதல் படம் ராஜகுமாரி. அதற்கு பிறகு 17 படங்களுக்கு பிறகு நடித்தார் கதாநாயகனாக. அதற்கு பிறகு அவருக்கு சாதாரண வேடங்கள் தான் கிடைத்தன. அதற்கு பிறகு மருதநாட்டு இளவரசி ஹீரோ மந்திரிக்குமாரி. மந்திரிக்குமாரியிலிருந்து தொடங்குகிறது எம்ஜிஆருடைய காலம். கலைஞருக்கு மிகப்பெரிய வெற்றி. மணமகள் படத்திற்கு தான் வசனம் எழுத வேண்டும் என்று என்.எஸ். கிருஷ்ணன் கலைஞரிடம் வருகிறார். அப்பொழுது என்.எஸ். கிருஷ்ணன் தான் சொல்கிறார், சேலத்தில் இருந்த கலைஞரை நீங்கள் சென்னைக்கு வந்து விடுங்கள் என்று. கலைஞரை சென்னைக்கு அழைத்து சென்றவர் என்.எஸ். கிருஷ்ணன் தான். தீரங்களிலே குடியேறுகிறார். ஆனால் அவர் சென்னைக்கு போகக்கூடாது என்பது டி.ஆர். சுந்தரம் குறியாக இருக்கிறார். நீங்கள் மாடர்ன் தியேட்டர்ஸிலே இருங்கள் என தொடர்ந்து படங்கள் வெற்றி. ஒரு வசனம் திகம்பர சாமியார் என்ற பல இடத்தில் பாதி வருஷங்களை கலைஞர் எழுதியிருக்கிறார். அது வேந்து நீங்கள் இருங்கள். அப்படி கொடுத்து கொடுத்த சம்பளம் 500. கலைஞரை பார்த்து டி.ஆர். சுந்தரம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நீங்கள் மட்டும் மாடர்ன் தியேட்டர்ஸிலே இருந்தால் உங்கள் சம்பளத்தை நான் எவ்வளவு உயர்த்தி தருவேன் தெரியுமா? மாதம் இனி உங்களுக்கு 5000 ரூபாய் சம்பளம் தருகிறேன். இன்று 5000 தொகையில் உங்களுக்கே தெரியும். 1950 ஒரு பவுன் தங்கம் 80 ரூபாய், ஒரு கிராம் 10 ரூபாய். கபடி கூட வாங்க முடியாது. அப்ப கலைஞர் நினைத்திருந்தால் 60 பவுன் வாங்கி இருந்திருக்கலாம். மாதம் 60 பவுன், 30 லட்சம் ரூபாய். நினைத்து பாருங்கள் என்னெல்லாம் சொல்வார்கள். அந்த 30 லட்சம் ரூபாய் தனக்கு தேவையில்லை என்று தூக்கி எரிந்து விட்டு தான் கலைஞர் சென்னைக்கு வந்தார். அதாவது நாம் அவ்வப்போது எடுக்கிற முடிவுகள் தான் வாழ்க்கையை மாற்றி விடுகின்றன. பரவாயில்லை, மாதம் நமக்கு 1 ரூபாய் சம்பளம் கிடைக்கிறது, சேலத்திலே இருக்கலாம் என்று கலைஞர் முடிவெடுத்திருந்தால் இந்த உச்சத்தை அவர் தொட்டிருக்க முடியுமா? இந்த புத்தகம் எனக்கு கற்றுத் தருகிறது. இந்த புத்தகம், இந்த சம்பவம் எனக்கு கற்றுத் தருகிறது. இன்றைக்கு பணம் கிடைக்கிறது என்பதற்காக உங்களுடைய திறமைகளை நீ பதிக வைத்துக் கொள்ளாது. நம்பிக்கையோடு புறப்பட்டால் நிச்சயம் நாளை உனக்கு இதை விட ஒரு பெரிய இடம் கிடைக்கும். நான் இதை படித்து வருகிறேன். இதுதான் எனக்கு சொல்லித் தருகிறது சம்பவம். அதுதான் முக்கியம். ஒரு புத்தகத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்வது என்றால் அதுதான் முக்கியம். அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்திற்கு ஒரு சந்தேகம் இருந்தது கடைசி வரையிலும். அரசியல் இறங்கவா வேண்டாமா, இறங்கவா வேண்டாமா, எல்லோருக்கும் தெரியும். அந்த கடைசி வரை ஒரு சந்தேகத்தை அவரால் தீர்த்து கொள்ள முடியவில்லை. ஒரு சந்தேகம் இருந்து கொண்டே இருந்தது. எல்லோரிடமும் கேட்டார். கடைசியில் ஒதுங்கிவிட்டார். உடல்நிலை காரணம் என்கிறார்கள். அது அவருடைய இஷ்டம். ஆனால் எம்ஜிஆருக்கு அப்படி ஒரு சந்தேகம் இருந்தது. அது ஒரே ஒரு புத்தகத்தில் பதிவாகியிருக்கிறது. எம்ஜிஆருக்கு அறிஞர் அண்ணா இறந்து 1969 ஆசை வருகிறது, தமிழ்நாட்டில் முதலமைச்சர் ஆக வேண்டும். இது அந்த புத்தகத்தில் இருக்கிற செய்தி. நான் சொல்வது எதுவும் கற்பனை அல்ல. திருநாவுக்கரசு ஒரு புத்தகத்தில் இருக்கிறது. தமிழ் திரைப்படமும் திராவிட இயக்கங்கள் என்ற புத்தகத்தில் செய்தி பதிவாகி இருக்கிறது. அவர் எதிலிருந்து எடுக்கிறார் என்றால், நாகிரெட்டி எழுதிய வாகினி ஸ்டூடியோவுடைய அதிபர் நாகிரெட்டி என் தந்தை சில நினைவுகள் என்று ஒரு மகன் ஒரு புத்தகம் வெளியிட்டிருக்கிறார். அதுல இருக்கிற செய்தி, எம்ஜிஆருக்கு ஒரு ஆசை வருகிறது,
அதுக்கு இயற்கையான ஆசை. அத்தனைக்கும் தகுதியுடையவர் அவர். அவருக்கு இல்லாத மக்கள் செல்வாக்கா வருகிறது, அந்த ஆசை வருகிறது. ஆனாலும் ஒரு பயம், நமக்கு ஓட்டு போடுவார்களா இந்த மக்கள்? திமுகவில் அவர் இருந்து அப்படி கட்சிக்கு ஓட்டு போடுங்கள் என்று சொன்னால் ஓட்டு போடுவார். என்றால் இந்த நான் இப்போது கொண்டிருக்கிற திருவண்ணாமலை இடைத்தேர்தலை பற்றி நீங்கள் செய்தியை படித்தால் நெல்லிக்கிரியிலே கலைஞர் எழுதியிருப்பார். மிகப்பெரிய பரபரப்பாக நடந்த திருவண்ணாமலை இடைத்தேர்தல் இந்த காலகட்டத்திலே எம்ஜிஆர் அப்பொழுதே தேர்தல் செலவுக்கு என்று 50,000 பணம் கொடுத்திருக்கிறார். 50,000 அந்த காலகட்டத்திலே. அப்படி எம்ஜிஆர் நினைக்கிறார், திமுகவிற்கு ஓட்டு போடுங்கள் என்று சொன்னால் ஓட்டு போடுவார்கள், எனக்கு ஓட்டு போடுங்கள் என்று சொன்னால் இந்த மக்கள் போடுவார்களா? இது சந்தேகம் வருகிறது. ரஜினிக்கு இன்று வந்த சந்தேகம் அந்த எம்ஜிஆருக்கு வருகிறது. எம்ஜிஆர் எவ்வளவு புத்திசாலித்தனமாக அந்த சந்தேகத்தை தீர்த்திருக்கிறார் பாருங்கள். நாகிரெட்டியை போய் பார்க்கிறார். வாகினி ஸ்டூடியோ அதிபர் நாகிரெட்டியை பார்த்து ஒரு படம் எடுக்க வேண்டும், என்னை வைத்து நீங்கள் ஒரு படம் எடுக்க வேண்டும் சொல்கிறார். நாகிரெட்டி உங்களை வைத்து படம் எடுப்பதற்கு எல்லோரும் கியூவில் இருப்பார்கள், எனக்கு வந்த யோகமானது என்ன சொல்லுங்கள் என்றார். இல்லை, நான் தேர்தலில் நிற்பது மாதிரியும் தேர்தலில் ஜெயிப்பது தோற்பது மாதிரியும் அந்த படத்தில் செய்திகள் வரும், காட்சிகள் வரும், அப்படி ஒரு படம் என்றார். ஏன் அந்த படத்தை நீங்களே எடுத்து விடலாமே என்று நாகிரெட்டி சொல்கிறார். இல்லை, நான் எடுத்தால் சரியாக இருக்காது, நீங்கள் தான் எடுக்க வேண்டும், உங்களுக்கு எல்லாவற்றையும் நான் தயார் செய்து தந்து விடுகிறேன். அதில் எழுதுகிறார், 10 நாட்களில் பெரும்பாலும் காட்சிகள் எடுத்து முடிக்கப்பட்டுள்ள 10 நாள் அந்த படம் எடுத்து முடிக்கிறது. நம்நாடு படம் நாம் பார்த்திருக்கிறோம். நம்நாடு படத்தில் எம்ஜிஆர் கவுன்சிலர் தேர்தலில் நிற்பார், ஜெயிப்பார், சேர்மனாக இருந்து குப்பத்திற்கு வருவார், வாங்கையா வாத்தியார் ஐயா பாட்டை போடுவார். வாதி எழுதிய பாடம் எல்லாமே எம்ஜிஆர் பிக்ஸ் பண்ணி கொடுத்தது. படம் தயாராகிவிட்டது, ரிலீஸ் ஆகிவிட்டது. வாகினி ஸ்டூடியோ அதிபர் நாகிரெட்டிக்கு எம்ஜிஆர் தொலைபேசுகிறார், நான் இன்று முதல் நாளிலேயே படத்தை பார்க்க வேண்டும் திரையரங்கத்தில். தியேட்டர் இல்லையா, நீங்க எப்படி தியேட்டர்ல உட்கார்ந்து? இல்லை, நான் மக்களோடு மக்களாக இருந்த படத்தை பார்க்க வேண்டும் எம்ஜிஆர் சொல்கிறார். அது எப்படி முடியும் என்று சொல்கிறார் நாகிரெட்டி. இல்லை, நான் வருவது யாருக்கும் தெரிய வேண்டாம், தியேட்டர் மேனேஜருக்கு மட்டும் சொல்லுங்கள், நீங்களும் நானும் சென்று விடுவோம். மேகலா தியேட்டரில் படம் ரிலீஸ் சென்னை. எம்ஜிஆர் வருகிறார் மாலை காட்சிக்கு. காட்சிக்காக கதவுகளை திறந்து வைத்திருக்கிறார்கள். படம் ஆரம்பித்தவுடன் காரிலிருந்து இறங்கி எம்ஜிஆர், அது வரைக்கும் காரில் உட்கார்ந்து விட்டு காரிலிருந்து இறங்கி எம்ஜிஆர் உள்ளே வந்து தியேட்டர் ஒரு கதவில் சாய்ந்து நின்று கொண்டிருக்கிறார். ஒரு பக்கம் நாகிரெட்டி, 2 பேரும் படத்தை பார்க்கிறார்கள். படம் ஓடுகிறது. எம்ஜிஆர் அந்த சேர்மன் எலெக்ஷனில் ஜெயித்து குப்பத்திற்கு வருகிற சீன் வருகிறது. வாங்கையா வாத்தியார் ஐயா என்கிற பாடலை போய் வருகிறது. அந்த பாட்டை பார்த்தவுடன் தியேட்டர்ல விசில் சப்தமும் கரகோஷமும் அப்படி வானை பிறந்த சப்தம். அந்த பாட்டுக்கு புரட்சி தலைவர்கள் ஆடுவார்கள். இந்த பாட்டுக்கு பயங்கரமான வரவேற்பு பாட்டிற்கு. மக்கள் எல்லோரும் ஒன்சுமோ என்று கத்தி மறுபடியும் அந்த பாட்டை போடாமல் விடமாட்டோம் என்று ஆர்ப்பாட்டம் செய்திருக்கிறார்கள். மறுபடியும் அந்த பாடல் திரையிடப்பட்டிருக்கிறது. அந்த பாடல் 2வது திரையிடப்பட்டதும் நாகிரெட்டி எம்ஜிஆரை பார்க்கிறார். எம்ஜிஆர் கன்னத்திலிருந்து கண்ணீர் வடிகிறது, 2 கண்ணீர். எம்ஜிஆர் அழுகிறார், ஆனந்த கண்ணீர். நாகிரெட்டி பார்ப்பதை எம்ஜிஆர் பார்த்துட்டாரா? உடனே நாகிரெட்டி பார்த்து திருமணம் அப்படியே நாகிரெட்டி அப்படியே கட்டி பிடிச்சிட்டார். ரெட்டியார, நான் ஜெயிச்சுட்டேன், ரெட்டியார நான் ஜெயிச்சுட்டேன். எம்ஜிஆர் சொன்ன வார்த்தை அதில் பதிவாகி இருக்கிறது. நினைத்து பாருங்கள், சொன்ன மாதிரி ஜெயித்தார். ஆனால் அவருக்கு சந்தேகத்தை எப்படி தீர்த்து கொண்டார் பாருங்கள். எந்த சொல்யூஷன், எதுக்கு ஒரு முடிவு இருக்கு. இந்த புத்தகம் எனக்கு அதான் கற்று தருகிறது. எதற்கும் ஒரு முடிவு இருக்கிறது, எங்காவது ஒரு விடை இருக்கிறது, நாம் கண்டுபிடிச்சிடலாம். எம்ஜிஆர் எவ்வளவு பெரிய புத்திசாலி என்பதை அது நமக்கு காட்டுகிறது. அன்றே முடிவெடுத்து விட்டார், நாம் நின்னால் ஜெயிச்சிடலாம். இது எங்கும் கிடையாது. நாகிரெட்டி பையன் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார், என் தந்தை சில நினைவுகள், அந்த புத்தகத்தில் தான் இந்த செய்தி இருக்கிறது, கற்பனை அல்ல. அதுதான் புத்தகங்கள் என்பவை நமக்கு கற்றுக் கொடுக்கின்றன. அதைத்தான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன். ஏன்னா எல்லாவற்றிற்கும் அடிப்படை மனம் தானங்க, மனசு தானங்க எல்லாத்தையும் அடிப்படை. நீங்கள் முடிவெடுப்பதாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அடிப்படையே மனம்தான். பணமோ கல்வியோ எதுவுமே கிடையாது. மனசு மட்டும் சரியாக இருந்தால் வாழ்க்கையில் எல்லாமே சரியாக இருக்கும். புஷ்பமாரியா என்ற புத்தகத்தில் கண்ணதாசன் எழுதுவார். பையன்கிட்ட கண்ணதாசன் கேட்பார், அதான் அப்பா கேட்கிறானா, தம்பி மீன்கள் நீரிலே வாழ்வது உனக்கு ஆச்சரியமா தோணுதான்னு. அதுக்கு பையன் சொல்லுவானா, அப்பா மீன்கள் நீரில் வாழ்வது எனக்கு ஆச்சரியமா தோணல,
ஆனா தான் வாழ்கிற நீரிலேயே அது கொதித்து குழம்பாகிறதே, அதுதான் எனக்கு ஆச்சரியமா தோணுது. அதை எழுதிவிட்டு கண்ணதாசன் எழுதுவார், எப்படி மீன்கள் தான் வாழ்கிற நீரிலேயே கொதித்து குழம்பாகிறதோ அப்படித்தான் பல மனிதர்கள் தங்கள் மனங்களில் வரக்கூடிய எண்ணங்களிலேயே சிக்கி சிக்கி சீரழிந்து விடுகிறார்கள். பெட்டை கோழிக்கு கட்டு சேவலை கட்டி வைத்தவன் யாரடா, அண்ணன் என்னடா தம்பி என்னடா பாட்டுல கண்ணதாசன் வரைத்தான் எழுதினான். பெட்டை கோழிக்கு கட்டு சேவலை கட்டி வைத்தவன் யாரடா, அவை 8 குஞ்சுகள் பெற்றெடுத்ததும் சோறு போட்டவன் யாரடா, வளர்ந்த குஞ்சுகள் பிரிந்த போதிலும் வருந்தவில்லையே தாயடா, மனித ஜாதியில் துயரம் யாவுமே மனதினால் வந்த நோயடா. எல்லாம் மனம். கடலளவு கிடைத்தாலும் மயங்க மாட்டேன், அது கையளவே ஆனாலும் கலங்க மாட்டேன், உள்ளத்திலே உள்ளதுதான் உலகம் கண்ணா, இதை உணர்ந்து கொண்டால் துன்பமெல்லாம் விலகும் கண்ணா. அந்த மனம், அந்த மனதை பக்குவப்படுத்துகிற ஒரே விஷயம் புத்தகத்தில் தான். எனக்கு நான் படிக்கின்ற ஒவ்வொரு புத்தகம் அது இயல்பாகவே எனக்கு வரலாறுகள், சம்பவங்கள். இன்னைக்கு ஐயா ஜெய்சங்கர் அவர்களுடைய புத்தகம் என்பது நான் வாசித்து முடித்து விடுவேன் என்றால் அனுபவங்களுடைய பதிவு, கற்பனையை விடவும் இந்த அனுபவங்களின் பதிவு. கண்ணதாசனே அதான் சொன்னான், வாலியை பார்த்து சொன்னான், நீ ஸ்ரீரங்கத்திலிருந்து சென்னை வரைக்கும் இவ்வளவு கஷ்டப்பட்டிருப்ப, அந்த அனுபவத்தை பதிவு பண்ணியா, அதான் பாட்டு. இன்னைக்கு கண்ணதாசன் இருந்து இருக்கிறான், நூற்றுக்கணக்கான திரைப்பட பாடலாளர்கள் இருக்கிறார்கள். ஆனாலும் வாலியே சொல்லுவார், கண்ணதாசன் இந்த ஆளே கிடையாது. ஏன்னா தன்னுடைய அனுபவங்களை பதிவு செய்தார். விழி நீரையெல்லாம் மொழி நீராய் மாற்றிய விஞ்ஞானியர், விழி நீரையெல்லாம் மொழி நீராய் மாற்றினான், தன் கண்ணீரை தரையில் வடிக்காமல் திரையில் வடித்தான். அதான் கண்ணதாசன். நான் சொல்வேன், அவன் தண்ணீரில் மூழ்கிய பொழுதெல்லாம் தமிழ் கரையேறியது. கண்ணதாசன் தண்ணீரில் மூழ்கிய பொழுதெல்லாம் தமிழ் கரையேறியது. சாத்தப்பனுக்கு மகனாய் பிறந்தான், ஆனால் அவன்தான் திரைப்பாடல்களின் எல்லா வாசல்களையும் திறந்தான். எனக்கு தெரிந்து கண்ணதாசன் தான் நகரத்தார் கிராமத்தார் எல்லாம் நேசித்த நகரத்தார், கிராமத்தார் எல்லாம் நேசித்த நகரத்தார். அனுபவங்களை பதிவு செய்தார். அந்த அனுபவத்தை பார்க்கும்போது, புத்தகத்தை படிக்கும்போது அது என்னை புரட்டுகிறது. அதாவது சில சமயம் 2 புத்தகங்களை நாம் ஒப்பிட்டு பார்ப்போம், 2 புத்தகங்களை ஒப்பிட்டு பார்க்கலாம். இப்ப நான் ஒரு புத்தகத்தை சொல்கிறேன், சிறைச்சாலை சிந்தனைகள் என்று ஒரு புத்தகம். சிறைச்சாலை சிந்தனைகள் நீங்க இன்னைக்கு நாட்டுடைமையாக்கப்பட்ட விந்தனுடைய புத்தகம், பாரதி புத்தகம் நிறைய இடங்கள்ல போடுறாங்க. அந்த புத்தகத்தை ஒரு காட்சியை நான் பார்க்கிறேன். ஒரு மனிதன் இப்படி இருக்கிறார், என்எஸ் கிருஷ்ணன் சம்பந்தப்பட்ட ஒரு சம்பவம். அதே இது சின்ன அண்ணாமலை வெளியிட்ட ஒரு புத்தகத்தை நான் படிக்கிறேன். 2 சம்பவங்களுக்கும் ஒரு தொடர்பு எனக்குள் வருகிறது. அதாவது ஒரு மனிதன் கொஞ்சம் கூட சில சமயம் தடுமாறி விடுகிறான் சில இடங்களில். அது என்எஸ் கிருஷ்ணனை பற்றி. அதாவது உங்களுக்கு தெரிந்திருக்கலாம், எம்.ஆர். ராதா எம்ஜிஆரை சுட்டார். ஆனால் எம்.ஆர். ராதா யாரை சுடுவதற்கு துப்பாக்கி பயிற்சி எடுத்தார் தெரியுமா? எம்.ஆர். ராதா எம்ஜிஆர் சுட்டது எல்லாருக்கும் தெரியும். ஆனா அவர் துப்பாக்கி பயிற்சி எடுத்தார், சுடணும் சொல்லி. முதல்ல ஒருத்தர் சுடணும், சுட்டு கொன்றணும் பயிற்சி எடுத்தார். அதை யாரை சுடணும்னு நினைச்சார்? அவரை கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணனை சுடுவதற்கு தான் எம்.ஆர். ராதா துப்பாக்கி பயிற்சி எடுத்தார். இது எதுவுமே கற்பனை அல்ல. சிறைச்சாலை சிந்தனைகள் என்று எம்.ஆர். ராதா விந்தனுக்கு கொடுத்த பேட்டி அந்த புத்தகத்தில் இருக்கிறது. ஏன் சுடணும்னு நினைச்சாரு? என்எஸ் கிருஷ்ணன் எதற்கு என்எஸ் கிருஷ்ணன் சுடணும்னு நினைக்கிறார்? இழந்த காதல் என்று ஒரு நாடகம். அதுல ஜெகதீஷ் என்கிற கதாபாத்திரத்தில் எம்.ஆர். ராதா நடிக்கிறார். அந்த நாடகம் பெரிய வெற்றி. எம்.ஆர். ராதா மாதிரி யாரும் நடிக்க முடியும்? நாடகம் பெரிய வெற்றி. அந்த நாடகத்தை என்எஸ் கிருஷ்ணன் படமாக ஆக்க பண்ணுகிறார். ஆனால் நாடக தியேட்டர் அதிபரிடம் என்எஸ் கிருஷ்ணன் என்ன சொல்கிறார்? நான் இந்த படத்தில் எம்.ஆர். ராதாவை நடிக்க வைக்க போவதில்லை, இந்த பாத்திரத்தில், ஜெகதீஷ் என்கிற பாத்திரத்தில். அதனால் இனிமேல் நாடகத்தில் எம்.ஆர். ராதா வேண்டாம், இந்த வேடத்தில் வேறு நடிகர்களை போடு என்று சொல்லிவிட்டு போய்விடுகிறார். அதற்கு பிறகு நாடகத்தில் பலர் நடிக்கிறார்கள். டி.எஸ். பாலையா கூட நடிக்கிறார் அதே வேடத்தில். ஆனால் மக்கள் தியேட்டருக்கு வந்த உடனே எம்.ஆர். ராதா எங்கே என்று, அதிலும் கரூரின் நாற்காலிகளை எல்லாம் உடைத்து எரிந்திருக்கிறார்கள். எங்கே ராதா, எங்கே ராதா என்று. அவர் எம்.ஆர். ராதாவுக்கு தெரிகிறது. ஆக இது இந்த படத்தில் என்னை நடிக்கக்கூடாது என்பதற்காக என்எஸ் கிருஷ்ணன் செய்த சதி. அதனால் என்எஸ் கிருஷ்ணனை கொன்று விட வேண்டும் என்று முடிவெடுக்கிறார் ராதா. ராதா பயங்கரமான முரடனாகத்தான் இருந்திருக்கிறார். குதினா மேலிருந்து குதிச்சிருவார். அவ்வளவு பெரிய முரட்டு உற்சவம் உள்ளவராக தான் இருந்திருக்கிறார். துப்பாக்கி பயிற்சி எடுக்கிறார். இதை விந்தனிடம் சொல்கிறார். அப்ப விந்தன் ஒரு அருமையான கேள்வி கேட்கிறார். நீங்க துப்பாக்கி பயிற்சி எடுக்கிறீங்களே, அப்ப குண்டு சத்தம் கேட்கும், அப்ப காவல்துறை எதுவுமே கேட்கலையான்னு.
இல்ல ஒரு நாள் வந்தாங்க, இது வந்து நாடகத்திற்காக துப்பாக்கி பயிற்சி இருக்கிறோம் என்று சொல்லி அனுப்பிவிட்டோம். என்எஸ் கிருஷ்ணனை கொண்டு விட வேண்டும் துப்பாக்கி பயிற்சி எடுக்கிறார். இந்த நாடக அதிபர் போய் என்எஸ் கிருஷ்ணனை பார்த்து சொல்றாரு, நீ கரூர் பக்கமே வந்துடாத, அங்க உங்க கொல்லணும்னு ஒரு துப்பாக்கி பயிற்சி எடுத்துட்டு இருக்கான், நீ அந்த சைடே வந்துடாதேன்னு இருக்க. முடிந்தது. ஒரு நாள் எம்.ஆர். ராதா அறையில் உட்கார்ந்து இருக்கிறார். திடீர் என்று கதவு திறக்கிறது வேகமாக. உள்ளே நுழைகிறார் என்எஸ் கிருஷ்ணன். நுழைஞ்சு, என்னடா என்னை சுடணும் துப்பாக்கி பயிற்சி எடுத்துட்டு இருக்கியாமே, நான் நேரிலே வந்துடுறா சொல்றான் என்று நிற்கிறார். அவரை அந்த இடத்தில் எம்.ஆர். ராதா எதிர்பார்க்கவில்லை. அப்படி நிற்கிறார் எம்.ஆர். ராதா. சேர உட்கார்ந்து அப்படியே உட்கார்ந்து இருக்கிறார். என்னடா என்ன பாக்குற, அந்த நாடகத்துல நடித்த உன்னை சினிமாவில் நடிக்க வைக்கிறாங்க, அதான உனக்கு கோபம்? ஏண்டா என்ன சொல்றாரு, ஏண்டா ஏண்டா எத்தனை கார் இருக்கு தெரியுமா, எத்தனை பங்களா இருக்கு தெரியுமா, இதே மாதிரி நிறைய பேர்த்த நிறைய இருக்குடா, ஆனா உங்ககிட்ட இருக்க ஒரு நடிப்பு அது எவன்டடா இருக்கு, உங்ககிட்ட இருக்கிற நடிப்பு எவன்டடா இருக்கு, இப்படி நடிக்கிற ஒன்ன நீ அப்படி நடி இப்படி நடின்னு சொல்லி என்னால வேலை வாங்க முடியுமாடா, அதனாலதான் இந்த படத்துல நீ நடிக்க வேண்டாம் நான் முடிவு பண்ணேன், உன்னை வேலை வாங்க முடியாது என்னால் என்று சொல்லித்தான் இந்த படத்துல நான் உன்னை நடிக்க வைக்கிறேன் ஒழிய, ஆனால் உன் புகழுக்கு நான் துரோகம் செய்கிறேன் நினைத்தால் நீ சாதாரணமாக சுடு, என்னை ஒரு நண்பனின் கையால் சுடப்பட்டு சாவதை விடவும் பெரிய பேரிடம் கிடையாது என்று மாவை திறந்து காட்டிக் கொண்டு இருக்கிறார் என்எஸ் கிருஷ்ணன். எம்.ஆர். ராதா சொல்றாரு, வாழ்க்கையிலே அன்னைக்கு தான் நான் கதறி அழுகிறேன். ஓடி சென்று என்எஸ் கிருஷ்ணனை கட்டி பிடித்துக் கொண்டு, நீங்கள் தான் என்னை சுட வேண்டும், நான் தான் தப்பாக முடிவெடுத்து விட்டேன் என்று கதறி அழுகிறார் எம்.ஆர். ராதா. எனக்கு இது ஒரு மிகப்பெரிய பாடமாக இருக்கிறது. நமக்கு ஒரு எதிரியாக முளைக்கிறார்கள், அன்னைக்கு இருந்த வசதிக்கு என்எஸ் கிருஷ்ணன் சொன்ன மாதிரி என்ன அவன் பெரியாரு பார்த்தலாம் ஒரு கை நினைத்திருக்கலாம். எவ்வளவு சாதுரியமாக ஒரு விரோதியை கூட நண்பராக மாற்றலாம் என்கிற வித்தையை எனக்கு இந்த புத்தகம் கற்றுத்திருக்கிறது, இந்த இடம் கற்றுத்திருக்கிறது. ஆனா அதே என்எஸ் கிருஷ்ணன் ஒரு இடத்துல கொஞ்சம் கொஞ்சம் கர்வம் வருகிறது. மகாத்மா காந்தி இறந்து 30 நாட்களும் சென்னை சக்கர் பாபா வித்யாலயத்தில் கூட்டம் நடக்கிறது, பிரார்த்தனை கூட்டம். அந்த கூட்டத்தில் பேசுவதற்கு 2 பேர் அழைக்கப்படுகிறார்கள் 30வது நாள். ஒண்ணு என்எஸ் கிருஷ்ணன், இன்னொன்னு சின்ன அண்ணாமலை. ஒரு தெரியும் சின்ன அண்ணாமலை காங்கிரஸ் மிகப்பெரிய பேச்சாளர், நகைச்சுவை பேச்சாளர், அகில இந்திய சிவாஜி ரசிகர் மன்றத்தின் தலைவராக இருந்தவர், பட அறிஞர், தமிழ் பண்ணை என்று இந்த புத்தகங்களில் நிறைய பப்ளிஷர்ஸ் இருக்காங்களே, எல்லாருக்கும் பிதாமகன் அவர் தான் இல்லையா. அவர் சின்ன அண்ணாமலை. அவர் 2 பேரும் போறாங்க, கார்ல போறாங்க, டீ நகர்ல கூட்டத்தில் பேசுறதுக்கு. போகும்போது சின்ன அண்ணாமலைகிட்ட என்எஸ் கிருஷ்ணன் கேட்டாரா, அண்ணாமலை கூட்டத்தில் இன்னைக்கு முதல்ல நான் பேசிட்டுமாங்க. உடனே சின்ன அண்ணாமலை, பேசுங்களேன் தாராளம் பேசுகிறீங்க சொன்னாராம். உடனே என்எஸ் கிருஷ்ணன் சொன்னாராம், நான் முதல்ல பேசி நீங்க 2வது பேசுறதா, நான் முதல்ல பேசி முடிச்சேன்னா கூட்டமே காலியாயிருங்க, அப்புறம் நீ வெறும் நாற்காலியை பார்த்தா நீங்க பேசணும் அப்படின்னாராம். சின்ன அண்ணாமலை சொன்னாராம், அப்படின்னா இல்லைங்க, என் பேச்சு கேட்கறதுக்கு ஆட்கள் உட்கார்ந்து இருப்பாங்க, பாத்துருமா பந்தயம் கட்டும் 1000 ரூபாய் பந்தயம், அந்த காலத்துல 1000 ரூபாய்னா கீழே வாங்கிடலாம், 1000 ரூபாய் பந்தயம். என்ன சொல்லியிருக்கிறாரு, உங்களுக்கு நான் 1000 ரூபாய் தரேன், நான் பேசி முடித்த பிறகு பார்வையாளர்களை அப்படியே உட்கார வச்சு நீங்க 1/2 மணி நேரம் பேசி காட்டிடும், 1/2 மணி நேரம் பேசிட்டீங்கன்னா உங்களுக்கு நான் 1000 ரூபாய் தரேன் பந்தயம். 2 பேரும் போய் இறங்கிட்டாங்க. பிரின்சிபாலுக்கு தெரியாது, இவங்களுக்குள்ள நடந்த அந்த அக்ரிமெண்ட் தெரியாது, பந்தயம் தெரியாது. அவர் முதல்ல சின்ன அண்ணாமலை கூப்பிட்டுருக்காரு, இல்ல இல்ல நான் பேசிடுறேன் முதல்ல சொல்லி என்எஸ் கிருஷ்ணன் வந்து பேசுகிறார். அவர் பேசி முடித்தவுடன் அந்த இருக்கையில் அமர்ந்திருந்த சின்ன அண்ணாமலை வேக வேகமா வந்து மைக்கு பக்கத்துல வந்து, சங்கநாதம் கேட்குது, சாந்த காந்தி சத்தியத்தின் சங்கநாதம் கேட்குது, சங்கநாதம் கேட்குதுன்னு பாட ஆரம்பிச்சார். என்எஸ் கிருஷ்ணன் போய் உட்கார்ந்துட்டாரு. இவர் சங்கநாதம் கேட்குது, சங்கநாதம் கேட்குது, மக்களும் சங்கநாதம் கேட்குது பாட ஆரம்பிச்சாங்க. ஒரு 10 நிமிஷம் பாடிட்டார். பாடி முடிச்சுட்டு சொல்லிட்டாரு, அன்பர்களே நீங்களும் நானும் அண்ணன் காந்தியின் பக்தர்கள், காந்தியை போல எல்லோரும் இன்று கூட்டு பிரார்த்தனை செய்வோமா? செய்வோம். 20 நிமிஷம் முடிஞ்சிருச்சு. பந்தயத்தில் ஜெயிக்கணும்னா ஒரு 10 நிமிஷம் இருக்கணும். அங்கதான் நீங்க வந்து சின்ன அண்ணாமலையுடைய விவேகத்தை பார்க்கணும். சின்ன அண்ணாமலை முடித்தவுடன் மக்களை பார்த்து சொன்னாராம், அன்பர்களே நானும் உங்கள் கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணனும் காரிலே வந்து கொண்டிருந்தோம். அப்பொழுது கலைவாணரிடம் நான் சொன்னேன், ஐயா கூட்டத்தில் முதலில் நான் பேசி விடுகிறேன், அதற்கு பிறகு நீங்கள் பேசுகிறேன் என்று சொன்னேன். அவர் எதற்கு என்று கேட்டார். இல்லை, நீங்கள் முதலில் பேசினால்
உங்கள் பேச்சை கேட்டது மக்கள் எழுந்து போய் விடுவார்கள், என் பேச்சை கேட்பதற்கு ஆட்களே இருக்க மாட்டார்கள் என்று சொன்னேன். உடனே உங்கள் கலைவாணர் என்ன சொன்னார் தெரியுமா? அண்ணாமலை, இன்று இந்த கூட்டத்திற்கு வருகிறவர்கள் உங்களுக்காகவோ எனக்காகவோ வரவில்லை, எல்லோரும் அண்ணன் காந்திக்காக வருகிறார்கள். அதான் யார் முதலில் பேசுகிறார், யார் இரண்டாவது பேசுகிறார் என்று பிரச்சனை அல்ல. நீங்கள் இரண்டாவது பேசினாலும் உங்கள் பேச்சை முழுமையாக கேட்பதற்கு மக்கள் அமர்ந்திருப்பார்கள், எனக்கு தெரியும் என்று உங்கள் கலைவாணர் சொன்னார். கலைவாணர் சொல்வதை போல நான் பேசி முடிக்கிற வரை நீங்கள் எல்லோரும் அமர்ந்திருப்பீர்களா? அமர்ந்திருப்போம், அமர்ந்திருப்போம். உடனே அந்த இடத்துல, அதாவது பாபா இருக்கிற படம், ஒரு மனிதன் வந்து அவர் இருக்கிற தொழில் ஒரு பாடலாசிரியர் இருந்தவர், நம்ம எந்த இடத்தில் இருக்கிறோமோ அதற்கு ஏற்றவாறு தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் அல்லவா? பாபா என்கிற படம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த படம், அதுல வாலி ஒரே ஒரு பாடல் எழுதியிருக்கிறார், பாபா மாயா மாயா என்கிற பாடல். அந்த பாடலை எழுதி கொண்டு பாட்டு ஸ்டூடியோவுக்கு போறார். ஸ்டூடியோவுக்கு அவரை வரவேற்கிறவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் வரவேற்கிறார். இசையமைப்பாளர் இயக்குனர் அங்கு இல்லை. ரஜினி அவரை வரவேற்று உட்கார வைக்கிறார், பேசிக் கொண்டிருக்கிறாரு. அப்படி வாலி வந்து ரஜினிகிட்ட பாட்டை வாசிக்கிற நீ கேட்கலையான்னு கேட்கிறார். கேட்கிறேன், நீங்க வாசிங்க என்று சொல்றாரு. நான் வாசிக்க முடிகிற வரைக்கும் எழுதிக்க கூடாதியா, அப்படியே உட்கார்ந்து சொல்றாரு. நான் உட்கார்ந்து வாசிக்கிறேன் இருக்காரு. சொல்லி வாலி வாசிக்க ஆரம்பிச்சோட ரஜினி காவல் ஒரு சொல்லிட்டாரு. உடனே அண்ணன் உங்களுக்கு சொல்லி ரஜினி எழுதிட்டாரு. இப்பதானே சொல்லி எழுதிக்க கூடாது, உடனே எழுதிக்கிறேன் வந்த ஒரே நிமிஷம் என்று சொல்லிவிட்டு ரஜினி வெளியே வருகிறார். அங்கே கவிப்பேரரசு வைரமுத்து வந்திருக்கிறார். வைரமுத்துவை ஒரு அறையில் உட்கார வைத்து உள்ளே வந்து வாலியிடம் ரஜினி சொல்கிறார், அண்ணன் இன்னைக்கு சிங்கமும் புலியும் சந்திக்க போகுங்க என்று சொல்கிறார். என்னையா வைரமுத்து வந்திருக்காரா என்று கேட்கிறார். ஆமாண்ண, அவரோடு நிறுத்தினால் வாலி அல்ல. உடனே கேட்கிறாரு, ஆமா சிங்கமும் புலியும் சந்திக்க போடுங்க, நீங்க ரெண்டு பேர்ல யார் யார் சிங்கம்? ரஜினி கேள்வி எதிர்பார்த்து இருக்கு. இல்ல ரெண்டு பேர். என்ன யார் ரெண்டு பேரும்? நீங்க ரெண்டு பேர்ல யாரு சிங்கம்? ரஜினி சிரிக்கிறார். வாலி, நான் சொல்லட்டுமாயா? நான் தாயா சிங்கம், தாடி வச்சிருக்கல. அதாவது நீங்க நினைச்சு பாருங்க, இதெல்லாம் உண்மை வேதத்தில் அப்ப இருக்கும். அது வாரியார் சொல்வார், வாரியார் சுவாமிகள் சொல்வார். அதான் டேங்க்ல தண்ணியாக பைப்பு தண்ணோடு தண்ணி வருது. ரொம்ப சிம்பிளா அந்த அளவிற்கு தன்னை ஒரு வார்த்தை வலிமையாக மாற்றிக்கொண்டார். அந்த பார்வையே தனியாக இருக்கு, வாரியுடைய பார்வையே தனியாக. இந்தியாவிலே அதிகமான திரைசரி படங்கள் எட்டி இருக்கிறார்களோ சாதாரணமானதல்ல. அவருடைய படிப்பு, அவருடைய அந்த அளவுக்கு தன்னை ஈடுபடுத்திக் கொள்வார். அதான் முக்கியம். அவரை வருகிறார்கள் இல்லையே என்று எத்தனையோ இடமே சொல்கிறார். எப்படி வேண்டும் என்று தமிழ் சினிமாவில் பாடல் எழுதி கொடுத்த ஒரே கவிஞர்கள் எல்லோருக்கும் பாணி எழுதியிருப்பார்கள். தனக்கு ஒரு பாணியை வைத்துக் கொண்டதே இல்லை. கண்ணதாசன் மாதிரி எழுதுவார், வைரமுத்து மாதிரி எழுதுவார், பள்ளி பாட்டு எழுதுவார். அப்படி தன்னை வைத்துக் கொண்ட காரணம் வாசிப்பு. அதான் சொல்வார், வாசிங்க, புத்தகங்களை நீங்கள் வாசிக்க வாங்கித்தான். ராமன் தேடிய சிலை என்று ஒரு படம், சேரன் நடிக்கப்படும். அதை நான் 2 பாடல்கள் எழுதியிருக்கிறேன். என்னை பிரியோகம் படத்தில் தான் வித்தியாசங்கள் அறிமுகப்படுத்தினார், கருப்படனை ஒரு அறிமுகப்படுத்தினார். ராமன் தேடிய சிலை படத்தில் 2 பாடல். அந்த எண்ணக்குள்ள செஞ்ச பாதிப்பையாக இருந்த ஒரு பாடல், விடுதலுடைய பாடல். அந்த பாடலில் நான் அந்த பல்லவியை தெற்க வச்ச வள்ளுவனா ஒத்தையில நிற்க வச்சு ஒரு வார்த்தை வரும். அது எல்லோரும் அந்த இசை வெளியிடாத கருப்படனை பாராட்டினார். ஆனால் அது யாருமே பார்க்காத ஒரு பார்வையை வாரி பார்க்கிறார். பாருங்கள், தொலைபேசுகிறார். என்னையா அந்த ராமன் தேடிய சில படத்துல பாட்டு கேட்டேன், என்ன புள்ள செஞ்ச பாட்டு, அது நீங்க எழுதியும். அவன் நான் தாயா எழுதுனேன். அந்த பாட்டுக்கு என்னையா சிச்சுவேஷன் சொன்னாங்க. ஐயா, படத்துல வந்து நிதின் சத்யா வந்து ஒரு திருடனையா, அவன் திருடுறான். ஒரு வீட்டுக்கு திருட போகும்போது அங்க ஒரு அழகான பெண்ணை பார்க்கிறான், அவளை காதலிக்கிறான். அவ காலேஜ்ல படிக்கிறான். அவன் அட்வைஸ் பண்ணவங்க திருடுறதை விட்டு ஆட்டை ஓடி படிக்கிறான். அதுக்கு பிறகு அவளை காதலிக்கிறான், அவன் மறுக்கிறான். அந்த இடத்துல பாட்டு வருகிறாங்க. என்னையா பல்லவி போட்டிருந்தாரு, என்ன புள்ள செஞ்ச பாதிப்பையா நெஞ்ச, பாட்டை இந்த சொக்க வச்ச, பழக்கத்தான் வெக்க வச்ச, திக்க வச்ச, திறன வச்ச, திசையத்தான் உணர வச்ச, திக்க வச்ச ரெண்டுனா ஒத்தையில நிக்க வச்ச அப்படின்னு இருக்கையாங்க. நல்லா இருக்கியா? வள்ளுவன் இடத்துல போயிருந்தாரு. வடக்குடைய கதை கன்னியாகுமரி மாவட்டத்துல நடக்குது. அதனால கன்னியாகுமரியில் இருக்கிற ஏன் வந்து பார்க்க வேணும்னு சொல்லி
வித்தியாசம் டேரக்டர் சொன்னாங்க இல்லையா, அதனால இந்த பசுமை தனியா இருக்கிற மாதிரி நீ இந்த வாழ்க்கையில தனியா ஊற்றியமான காதலியை பார்த்து மாறுற மாதிரி சொல்லிருக்கேன். நல்லா இருக்கியா, நல்லா சிந்திச்சிருக்க. ஆனா ஒரு விஷயத்த மறந்துட்டு போனாரு, என்னையான்னு வள்ளுவர் தனியா நின்னா கூட குமரியில நிலையா நிற்கிறாங்க. அந்த பார்வை பாருங்க, அதுதான் யாருக்குமே சொன்னாத ஒரு கருத்து. அவன் என்ன தனியா இருக்கியா, நிக்கிறதே குமரி தானே. அதுதான் அதாவது எம்ஜிஆருக்கு குருவின் ஹாஸ்பிட்டலிலே மருத்துவமனையில் பேசி எடுக்கும் பொழுது நாடெங்கும் ஒழித்த பாடல் வாரி எழுதி ஒளிபரக்க பாடலாம். இறைவா உன் வாழ்க்கையில் எத்தனையோ மொழிகளை. எம்ஜிஆர் திரும்பி வருகிறார், வாரி பார்க்க போறாரு. வாரி எம்ஜிஆருக்கு அழகி நுழைகிறார். பக்கத்திலே அம்மையார் ஜானகி நின்று கொண்டிருக்கிறார். வாரியை பார்த்தோன்னே அந்த அம்மா கையில வந்துருச்சான். ஏன்னா வாரி பாட்டு தமிழ்நாடு எல்லா தலைவர்களையும் ஒழிந்தது. உடனே வாரியை பார்த்து சொன்னாலாம், தலைவர் பிழைத்தது வாரி பாக்கியம் அப்படின்னு சொன்னாங்க. வாரி இல்லம்மா, தலைவர் கிடைத்தது இந்த தாலி பாக்கியம். வாரி பாக்கியம் சொன்ன உடனே தாலி பாக்கியம் வாழ்க்கை போடணும் பாருங்க. அதுதான் எப்படி வந்தது, அது சிந்தனை எப்படி வந்தது? படிக்கும் அந்த புத்தகங்களை புரட்ட அதுதான் மீண்டும் மீண்டும் அதுதான் திடீரென்று வரும். அதாவது திடீர் செய்திகள் உங்களுக்கு தெரியும். கவியரசன் கண்ணதாசன் போல வேகமாக யாரும் பாட எழுத முடியாது. அப்படி கொட்டுவார், அடிக்கா கொட்டுவார். ஆனால் கண்ணதாசனே தனது ஒரு பாடல் ஒரு செய்தி எனக்கு கிடைக்கிறது. அதாவது எது நடந்தாலும் உடனடியாக கூட சில படத்தில் பிறக்கும் என்று அவன் ஒரு தொடர்களை திருப்படம் எம்.எஸ். பெருமாள் பிகிசிவம் அவருடைய சகோதரர் தொலைக்காட்சி நிலையத்தோட இயக்குநராக இருந்த எம்.எஸ். பெருமாள் தான் அந்த மூலக்கதை அவருடைய கதைதான். அந்த கதாசிரியர் அப்படி பாலச்சந்திரன் சொல்கிறார், அரங்கங்கள் தயாரிக்கிறார். பாலச்சந்திரன் இயக்குனர் உங்களுக்கு தெரியும். பாலச்சந்திரன் சொல்கிறார், ஒரு பாடல் வேண்டும் இந்த படத்திலே. அண்ணனுக்கும் தந்தைக்கும் பிரச்சனை வருகிறது. அண்ணனை வெளியே தள்ளுகிறார் வீட்டை விட்டு. வீதி என்று கொண்டு அண்ணன் பாடல் ஒரு பாடல் வேண்டாம் என்று சொல்கிறார்கள். இந்த பாட்டு நல்லா இருக்கு, பாடல் வேண்டும் சொல்லிவிட்டு சொல்கிறார். எழுத போவது கண்ணதாசன். பாட்டு நல்லா இருந்தா சொன்னது அரங்கர் பாலச்சந்திரன் சொன்ன வார்த்தை, பாட்டு நல்லா இருக்குன்னு சொல்லி பணத்தை வச்சுக்கிட்டா நீங்க பணம் கொடுங்க, இல்ல நான் கண்ணதாசனுக்கு பேமெண்ட் நான் கொடுத்துக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அந்த பாடலை எழுத வேண்டும் என்று அரங்கர் அலுவலகத்தில் சென்னையில் சாந்தம் அலுவலகத்தில் உட்கார்கிறார். எம்எஸ்வி மெல்லிசை மன்னர் மியூசிக் கேட்கிறார், என்னையா மீட்டருக்கு மேட்டரா, என்ன மீட்டருக்கு மேட்டரா, மேட்டருக்கு மீட்டரா, அதான் தீவுக்கு பாட்டா நீங்க கேட்கிறார். இல்லண்ண மீட்டர் ரெடியா இருக்கிறேன், வாசிக்கிறார் கேட்கிறார். பக்கத்துல பாடல் சொல்கிறார், இந்த பாட்டு ஒரு சித்தர் பாட்டு மாதிரி இருக்கணும், இந்த பாடல் ஒரு சித்தர் பாடல் மாதிரி இருக்கணும். சரி, யோசிக்கிறார் கண்ணதாசனால் ஒரு வரி கூட கிடந்து விடுகிறார்கள். மறுநாள் உட்கார்கிறார்கள். மறுநாளும் கண்ணதாசனால் ஏற்படுகிறது. எல்லோரும் துணைக்கிறார்கள். கேட்டவுடன் அறிவோடு கொண்டுள்ள கண்ணதாசனுக்கு மூன்றாவது நாள் உட்கார்கிறார்கள். உட்கார்ந்த உடனே கண்ணதாசன் எம்.எஸ். கிட்ட கோவப்படுறார். எதை அடியும் போட்டு சரி, அந்த சித்தர் பாட்டு மாதிரி வேணுங்கிறாரு. அண்ணன் தந்தைக்கு திட்டுறாங்கிறாரு. நீ மெலடி போட்டு வச்சிருக்க, மெலடியில இருக்க வார்த்தை போட்டு திட்டுறது கீழே மாத்தியாரி சொல்றார். அதெல்லாம் மாத்த முடியாது. அண்ணன் தானே தந்தைக்கு திட்டுறான், அவனை எழுதியா, அவன் சாப்பிட்டாதான் திட்டுவான், அதன் சாப்பிட்டாலும் மாத்த முடியாது. என்னையா இல்லை, மூன்றாவது நாளும் எழுத முடிவதை கண்டதாகலாம். கார் வருவது, நான் கிளம்புகிறேன் சொல்லி எம்.எஸ். கார் வீட்டுக்கு போய்விடுகிறார். வீட்டுக்கு போய் கொண்டிருக்கிறார். அவர் இறக்கிவிட்டு வந்து கண்ணதாசன் இந்த கார் அழைக்கிறார். கண்ணதாசன் உட்கார்ந்து இருக்கிறார். இதனை தயாரிப்பாளர் அரங்கனர் உட்கார்ந்து இருக்கிறார். நல்ல மழை பெய்கிறது. மழை பெய்தவுடன் கண்ணதாசனுக்கு ஒரு மூடு வந்து இருக்கிறது. அவருக்கு பிடித்தமானவற்றை வாங்கி வர சொல்கிறார். அரங்கனர் சொல்றாரு, நல்ல மழை பெய்யா, நீ போய் இதெல்லாம் வாங்கிட்டு வந்து. அரங்கனருக்கு கோபம் வருது. 3 நாளா பாட்டு எழுத முடியல, உனக்கு இதெல்லாம் தேவைப்படுதா? மலைக்கு ஒதுங்கிறதுக்கு ஆபீஸா நினைச்சியா? அதுக்கு மேல சந்தோஷப்படுது. மலைக்கு ஒதுங்கிறதுக்கு ஆபீஸ் சந்தோஷப்படுதா? உடனே கண்ணதாசன் கோபம் முடிச்சேன். மலைக்கு ஒதுங்கிறதுக்கு ஆபீஸ் விட்டா இடவே இல்லையா? தெய்வம் தந்த வீடு இருக்க தெரிஞ்சிருக்கியா அப்படின்னு சொன்ன உடனே இருப்பா. அந்த என்ன சொன்னா,
தெய்வம் தந்தவர் இதான் பல்லவி ஆரம்பிக்க போறோம் வர விஸ்வநாதன் சொல்லி விஸ்வநாதன் வீட்டுக்கு போய் இறங்கி கூட அவ்வளவு செல்போன் கிடையாது. மறுபடியும் லேண்ட்லைன் விஸ்வநாதன் வீட்டுக்கு போன் வருகிறது, மறுபடியும் வருத்தமாக இருக்கு. விஸ்வநாதன் கிளம்பி வருகிறார், வந்து சார்ந்த மறுவிடத்தில் உட்காருகிறார். வெளியே மழை பெய்து கொண்டிருக்கிறது. உள்ளே அருவி போல கண்ணதாசன் கொண்ட ஆரம்பித்தார். தெய்வம் தந்த வீடு வீடு என்கிற பாடல் எழுதி தள்ளி விடுகிறார். பாதத்தில் சொல்கிறார், அங்கு இரவு முழுவதும் நான் இருக்கிறேன். ஒரு 3 சரவத்தை 15-16 சரணங்களை எழுதியிருக்கிறார் கண்ணதாசன். ஒரு 3 சரணத்தை பேசுறதுக்கு நான் நைட்டு கூட முடிச்சிருந்தேன் என்று சொல்கிறார். நினைத்து பாருங்க, ஒரு சின்ன சம்பவம், ஒரு கோபம், சின்ன கோபம் ஒரு பல்லவிக்கு காரணமாக இருந்தது.